தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 34, இறை திருவார்த்தை 14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்க, எதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும்? தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. இப்படி செய்கிறதுனால நாம் எப்படி இருப்போம் என்பதை 17வது வசனம் சொல்லுகிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். பாருங்க, 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நமக்கு. அதாவது நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் தீமை செய்பவர்கள் செய்து கொண்டே தான் இருப்பார்கள். அப்படி நீதிமான்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் துணை செய்து கொண்டே இருப்பார் என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு வசனத்தை நாம் படித்து வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் பைபிளில் படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் உள்ள ஒவ்வொரு கருத்துக்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நன்மை செய்வதில் தளராத பிள்ளைகளாக வளர்ப்போம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க.